ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஹெல்த்தியான அல்வா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்காக நான் 2 மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உலர்ந்த திராட்சை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா செவந்ததுக்கப்புறமா இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை நம்ம கரெக்டாக சேர்க்க முடியும். நல்லா வேகிறதுக்காக இது கூட நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தட்டி வச்சு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதை கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது இது நல்லா குக்காகி கலர்லாம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் மரவள்ளி கிழங்கு விழுதுக்கு 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போது சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி மாவோடு சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், கைவிடாமல் கலந்து விடுங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட நான் கேசரி பவுடரை சேர்த்துக்கிறேன். கலர் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நம்ம கலந்து விடும் போது ஒரு ஸ்டேஜில் நெய்யெல்லாம் பிரிஞ்சு ஹல்வா திரண்டு வரும். அது வரைக்கும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஹல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை பழம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். மரவள்ளி கிழங்கு யாருக்காச்சும் பிடிக்காட்டி இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.